ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஜாய்ஃபுல் ஹோம் மேக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு மிக்க நன்றி. இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில டிப்ஸ் வகைகள் தாங்க. மணி சேவிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்பி தான் ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாம் தான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ன்ற சிம்பிளையும் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நம்மளோட சேனலில் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே தெரிய வரும். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா கிச்சன் டிப்ஸ், கிளீனிங் டிப்ஸ், பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட், கிராஃப்ட் எப்படின்ட்டு நிறைய வகையான டிப்ஸ் வகைகள் போட்டிருக்கேங்க. ஹெல்த் டிப்ஸும் போட்டிருக்கேன். உங்களுக்கு டைம் இருக்கும்போது கண்டிப்பாக போய் விசிட் பண்ணுங்கள். குறிப்புகள் ஆயிரும், அதில் சில உங்களுடன். இன்றைக்கி பார்க்க போகிற குறிப்பு பார்த்தீங்கன்னா மணி சேவிங் டிப்ஸ் தாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் இருக்க ஏதாவது ஒரு குறிப்பாவது உங்களுக்கு யூஸ் ஆகும். வாங்க குறிப்புகள் எல்லாம் பார்த்துடலாம். இது எல்லாத்த வச்சுருந்தாங்க இன்றைக்கி குறிப்பு சொல்லியிருக்கேன். இந்த பொருட்கள்லாம் வச்சு நம்ம எப்படி காசை சேவ் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவை தாங்க பார்க்க போகிறோம். இப்போ நான் எடுத்துருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வாங்கக்கூடிய ஐட்டம் தான், டெய்லியுமே நம்ம யூஸ் பண்ணுற ஐட்டம். ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம சேவ் பண்ணலாம், இதுக்கு உண்டான நம்ம மணி ரொம்ப அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறோம் இல்லைங்களா, அதை எப்படி குறைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன், ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். இந்த எல்லாமே பார்த்திங்கன்னா நான் பேக்கில் வாங்கிக்கிறேன். பாட்டில்ஸில் வாங்குறதோட பேக்காக வாங்கிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ரெண்டுத்துக்குமே ரேட்டு கம்பேர் பண்ணி பாருங்கள். ரேட் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு பாட்டிலில் இருக்கிறது கொஞ்சம் அதிகமாக தெரியும். அதுவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேக்கடில் இருக்கிறது கொஞ்சம் கம்மியாக தெரியும். அதனால் நீங்கள் எப்பயுமே பாட்டில் வாங்குறதோட பேக்கில் வாங்கி பாட்டிலில் நீங்கள் ரீஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மணி நல்லாவே சேவ் பண்ணலாங்க. 2 லிட்டர்ஸ் வாங்குறதும் 3 லிட்டர்ஸ் அப்படி வாங்குறதுக்கும் நீங்கள் வேரி பார்த்துக்குங்க. அமௌண்ட் உங்களுக்கு எவ்வளோ டிஃபர் ஆகுதுன்னு பார்த்துக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த தைலம் தாங்க. எல்லார் வீட்லேயுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருள் தான். ஜெண்டுபாமாக இருக்கட்டும், இல்லை அயோடெக்ஸாக இருக்கட்டும், இல்லை நம்ம அமிர்தாஞ்சனாக இருக்கட்டும், இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த அமிர்தாஞ்சன் நான் எடுத்திருக்கேங்க. இதனோட ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 135 அப்படின்ற ரேஞ்சில் இருக்குது, சம் அமௌண்ட்டில் இருக்குது. உங்களுக்கு இதில் லைட்டாக இருக்கவே நான் எழுதி காமிக்கிறேன். 135ன்னு இருக்குது. அதுவே இன்னொரு பாட்டில் சின்னது எடுத்திருக்கேன். கிராம் வைஸ் பார்த்தீங்கன்னாலும் ரெண்டுத்துக்கும் வேரி ஆகுதுங்க. ரெண்டுமே வித்தியாசப்படுது. இது சின்ன பாட்டில். ஸோ இது என்ன ரேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா 45 ருபீஸ். அப்புறம் கிராம் வெயிட் பார்த்தீங்கன்னா 8 மில்லி அப்படின்ட்டு போட்டிருக்குங்க. பட் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாகவும் இருக்குது. ரேட்டும் பார்த்தீங்கன்னா 135 தான். ஸோ ஃபுல்லாக இருக்குது. இதில் அமிர்தாஞ்சனில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல்லாக இருக்குது. இந்த ஜெண்டுபாம் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா அடிப்பாகும் பார்த்தீங்கன்னா இப்படி ஓப்பன் பண்ணாலே ரொம்ப குழியாக இருக்குது. ஸோ இதில் இதில் இருக்க ஆயில்மெண்ட் அந்த அளவுக்கு நிறைய கூட இல்லை பாருங்களேன். ஸோ நம்மளுக்கு இது லாஸ் ஆகும். இந்த மாதிரி வாங்கும்போது நம்மளுக்கு லாஸ் ஆகும். அதுக்கு பதில் நம்ம அதிகமான குவான்டிட்டி இருக்கிறது, ரேட்டும் ரீசனபிளாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கம்ஃபர்ட்டாகவும் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி ப்ராடக்டை நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ இதில் ரேஞ்ச் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசு வாங்கும்போது உங்களுக்கு ப்ராஃபிட் ஆகும். அந்த மாதிரி பார்த்து கூட நீங்கள் உங்களுக்கு எது யூஸ் ஆகுதோ வாங்கிக்கலாம். ரெண்டுத்துக்கும் பாருங்கள், டிஃபர் பண்ணி பார்த்துட்டு எப்போயாவது நீங்கள் வாங்குவீங்க இல்லைங்களா, ஸோ ஒன்றுத்துக்கும் இன்னொன்றுத்துக்கும் கம்பேர் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சின்னது வாங்கும்போது உங்களுக்கு ரேட் அதிகமாக தெரியும். பெருசு வாங்கும்போது உங்களுக்கு, அதாவது அப்போ வாங்கும்போது பார்த்திங்கன்னா பெருசோட ரேட் அதிகமாக தெரியும். பட் அதனோட குவான்டிட்டியை பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னுட்டு. ரெண்டுத்துக்கும் சின்னதுக்கும் அதுக்கும் கம்பேர் பண்ணி நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்லா மணி சேவ் பண்ணலாம் இதிலெல்லாம். இப்போ வாங்க அடுத்தது என்னன்னு பார்த்துடலாம். இப்போ நான் தேங்காய் எண்ணெய் பாட்டில் தாங்க எடுத்திருக்கேன். நீங்கள் பேராஷூட், விவிடி கோல்டு எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, இதுன்னு இல்லை. ஸோ இந்த எண்ணெயை பார்த்தீங்கன்னா ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்துடலாம். இதனோட ரேட் அப்படின்னா ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இருங்க ஒரு நிமிஷம். 150 ml இருக்குது. ஸோ இதனோட ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே பிரிண்ட் ஆகிருக்கு, பிளாக்கில் பிரிண்ட் ஆகவே சரியாக தெரியல, உங்களுக்கு நான் சொல்கிறேன். 60 ருபீஸ் அப்படின்ட்டு பிரிண்ட் ஆகிருக்குங்க. பிளாக்கில் இருக்கவே சரியாக தெரியல. அதுவே நீங்கள் ஆயில், அதாவது கோகோனட் ஆயில் எண்ணெய் ஆர்டர் கடையில் வாங்கினீங்கன்னா லிட்டரே பார்த்தீங்கன்னா 300 ருபீஸ் தான் வருது. 300 to 350 கூட உங்களுக்கு வரலாம். ஸோ ஒரு இடத்துல ஒரு வேரி ஆகும். செக்கில் ஆடின எண்ணெயாக வாங்கினீங்கன்னா ரொம்பவே நல்லது. இதை நீங்கள் தோசைக்கெல்லாம் கூட போடலாங்க. ரொம்பவே உடம்புக்கும் நல்லது. நீங்கள் இந்த மாதிரி பாட்டில்ஸில் நீ பேக்கடில் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா 150
150 ml பார்த்தீங்கன்னா 60 ருபீஸ்னு விழுது. இது வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் இல்லை. இந்த மாதிரி பாட்டில் 1 லிட்டர் பாட்டிலை செக்கில் வாங்கிக்கிங்க, அதுதான் உங்களுக்கு ப்ராஃபிட் ஆகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த டெட்டாலுங்க. டெட்டால் வந்து நான் வந்து வீட்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், அதுக்காக வாங்கினேன். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு டிஃபர் தெரிஞ்சது. பெரிய பாட்டில் ஃபுல்லாகவே எடுத்திருந்தேங்க. அது மட்டும் இல்லாத யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த பெரிய பாட்டிலில் வந்து நம்ம அதிகமான குவான்டிட்டியை வந்து ஊற்றி நம்ம வந்து வீடு துடைக்கவோ இல்லை துணிக்கோ எதுக்கோ வேணாலும் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அதிகமாகிடுது. இதனோட ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் வந்து 401 அப்படின்ட்டு பிரிண்ட் ஆகிருக்குங்க. அதுவே நீங்கள் வந்து இன்னொரு சின்ன பாட்டில் காமிக்கிறேன் இல்லைங்களா, இதனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 33 ருபீஸ் அப்படின்ட்டு போட்டிருக்கு. ஸோ இதனோட எவ்வளோ வெயிட்டேஜ் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 125 ml அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து 125 கொடுத்து நம்ம வாங்கும் போது 3/4 லிட்டர் தாங்க வரும் இந்த குட்டி பாட்டில். அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய பாட்டிலை வாங்கி ரீஃபில் பண்ணிக்கலாம். சின்ன பாட்டிலுக்கு வந்து நீங்கள் ஊற்றி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாத நம்ம ஊற்றும் போது இந்த சின்ன பாட்டிலோட கேப்பை வச்சு நம்ம தான் யூஸ் பண்ணுறோன்னா அப்போ குவான்டிட்டி உங்களுக்கு கரெக்டாக தெரியும் எவ்வளோ யூஸ் பண்ணணுன்னுட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது வந்து அடுத்த குறிப்பு பார்த்துடலாங்க. இந்த மாதிரி பெருங்காய டப்பா எல்லாமே வேஸ்ட்டாக ஆகும் இல்லைங்களா, நம்ம எடுத்து போட்டுருவோம். அதுக்கு பதிலாக இதை வச்சு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனோட ஓப்பன் பண்ணிவிடுங்க இந்த மேல் கேப்பை. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிட்ட பிறகு இதில் என்ன ஃபில் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு இல்லை மைதா மாவு. நீங்கள் சப்பாத்தி திரட்டுறதுக்கு எந்த மாவை யூஸ் பண்ணுவீங்களோ அந்த மாவை இதில் ஃபில் பண்ணிக்கிங்க. ஃபில் பண்ணும் போது கூட கீழே வந்து ஒரு பிளேட்டை வச்சு ஃபில் பண்ணிங்கன்னா கீழே சிந்தறதெல்லாம் தவிர்க்கலாம். அது மட்டும் இல்லாத இல்லை ஒரு பேப்பரை வச்சு நீங்கள் போடும்போது எடுத்து நம்ம டஸ்ட்பினில் கூட கீழே சிந்தினா போட்டுடலாம். அப்படி இல்லையா ஃபில்லிங்க்கு வந்து ஒரு பேப்பரை வந்து கோன் மாதிரி செஞ்சு அதில் வச்சுட்டிங்கன்னா இந்த பாட்டில் உள்ளே வச்சுட்டு அது மேலே ஐஸ்கிரீம் கோன் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதில் ஃபில் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உள்ளே போயிடும். இந்த மாதிரி அதாவது அதனோட வாய் சின்னதாக இருக்கும் போது ஃபில்லிங்க்கு இந்த மாதிரிலாம் பண்ணலாம். இதுக்குன்னு இல்லைங்க, ஆயிலுக்கு கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி ரவுண்டாக கோன் மாதிரி பேப்பர்ஸை அப்படி இல்லைன்னா பால் பேப்பர் கவர் இருக்குது இல்லைங்களா, அதை வச்சு கூட ஃபில் பண்ணலாம். ஸோ இது எதுக்குன்னா நான் சப்பாத்திக்காக தாங்க பண்ணியிருக்கேன். அதேமாதிரி சப்பாத்தி மாவு சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் சப்பாத்தியை பிசைஞ்சிட்ட பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 1/2 hour கழித்து நீங்கள் சப்பாத்தி போட்டு பாருங்கள், நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நீங்கள் இதை இந்த மாதிரி பவுடர் மாதிரியே ப்ரெஸ் பண்ணி நீங்கள் சப்பாத்தி திரட்டிடலாம். ஈரமே படாதுங்க. நீங்கள் பாக்ஸ்லாம் வச்சிங்கன்னா நம்ம சப்பாத்தி மாவை அதில் வந்து அப்ளை பண்ணி எடுப்போம் இல்லைங்களா, அப்போ ஈரம் பட்டுரும், வண்டு வைக்கும், அதெல்லாமும் தவிர்த்துடலாம். இது ரொம்பவே உங்களுக்கு சுலபமாகவும் இருக்கும், ஈஸியாக இருக்கும். எப்போ வேணும்னாலும் நீங்கள் அதை வந்து க்ளோஸ் அண்ட் ஓப்பன் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது இதுக்குன்னு இல்லைங்க, இந்த பெருங்காய டப்பா வந்து நீங்கள் ரங்கோலி பொடியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். கலர் பொடியெல்லாம் போட்டு ஒரு 5-6 கலர் கோலங்கள் போடும்போது 5-6 பொடி கலர் போட்டு நீங்கள் வந்து அப்படியே தூவிக்கிட்டே வந்தீங்கன்னா கலர் எல்லாமும் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு இந்த பெருங்காய டப்பாவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த குறிப்பு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது மெடிசன் பாட்டில் கூட இருக்கும் இல்லைங்களா, இந்த மாதிரி வேஸ்ட் பாக்ஸஸை வச்சு நீங்கள் எவ்வளோ ஹோல்ஸ் வேணுமோ போட்டுக்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்குங்க. இதுலேயே நீங்கள் வந்து எது வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாங்க. பெருங்காயம் இல்லை, இந்த மாதிரி கோலமாவோ அப்படி இல்லைன்னா மைதா மாவு, சப்பாத்தி மாவு அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். சப்போஸ் ரங்கோலிக்கு அப்படின்னா நீங்கள் 2 கோடு வந்து நீளமாக இழுத்துட்டு அந்த பாக்ஸோட மேலே வந்து ப்ரீஹீட் பண்ணி கத்தியை 2 கோடு இழுத்துட்டிங்கன்னா ரங்கோலிக்கு சைடில் கம்பி இழுப்பாங்க இல்லைங்களா, அது பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வளைவாக வங்கி மாதிரி கூட பண்ணிக்கலாம். இப்போ வாங்க அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். என்னோட நெய்பர் வீட்டுக்கு போயிருந்தேங்க, இந்த ஸ்டாண்ட் பார்த்தேன். ஸோ இது எனக்கு தேவைன்றதுக்காக வீடியோ எடுத்தேன், அது உங்ககிட்டயே ஷேர் பண்ணலாம் அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா நான் அமேசான்லேயும் பார்த்தேங்க. ஒரு 3000 ருபீஸ்க்கு மேலே போயிருந்தது, 4000 அந்த ரேஞ்சில் இருந்தது. ஸோ இவங்க கிட்ட கேட்டிருந்தேன் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது இவங்க ஒரு ஐடியா சொல்லியிருந்தாங்க. நியர்பையில் ஏதாவது வுட் ஷாப் இருக்கும், அவங்கக்கிட்ட போய் இந்த மாதிரி ஒரு வுட்டை மட்டும் நீங்கள் வாங்கி அதனோட ஸ்டாண்ட் நம்ம வெளியே வாங்கினோன்னாலே உங்களுக்கு வந்து நியர்பை 1000 ருபீஸ் கூட வராது. இந்த மாதிரி நீங்கள் வாங்கி அவங்களே லேமினேட், அதாவது மேலே அந்த ஷீட்டும் பேஸ்ட் பண்ணியே தந்துடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டாண்ட் வாங்கிட்டு வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 1000 கூட வராது அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. வாவ், சூப்பராக இருக்கே, அப்போ பரவாயில்ல, நம்மளுக்கு 2000 ருபீஸ்க்கு மேலே கெயின் ஆகுது, இந்த ஐடியா சூப்பராக இருக்குன்ட்டு தான் நானும் இந்த மாதிரி ஆர்டர் பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணேங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.
மணியை இந்த விதத்திலலாமும் நம்ம சேவ் பண்ணலாங்க. ஸோ இன்றைக்கி நான் வந்து இந்த சின்ன சின்ன குறிப்புகள்லாம் தான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எப்படியெல்லாம் நீங்கள் மணி சேவ் பண்ணுவீங்கன்றதையும் இன்பாக்ஸில் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ் ஆகும்னு தான் நம்பி ஷேர் பண்ணியிருக்கேன். ஏதாவது ஒரு டிப்ஸாவது உங்களுக்கு யூஸ் ஆகும், அதை பற்றியும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதோட நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.